என்னம்மா 3 நாள் ஆச்சு மழையில் தூங்கி கம்மிருமா. ஏன்னா இவருக்காக தான் நம்ம காத்துட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம். எஸ், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் அவர். ஸோ இப்போவே ஷை ஆகிட்டார்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு நாட்டின் பிரதமரையோ இல்லை ஒரு நாட்டின் முதல்வரையோ சந்திப்பதற்கு ஒரு வாரத்துக்குள் தேதியை வாங்கிடலாம். ஆனால் இவரின் தேதியோ வாங்குவதற்கு பல வருடங்கள் காத்து கிடக்கின்றார்கள் பல இயக்குனர்கள். இன்னும் சுற்றும் பூமியை விட சற்று அதிகமாகவே சுற்றி நடிப்பில் வலம் வந்து கொண்டிருக்கும் நடிப்பு சூறாவளி இவர். அவமானங்களை வெகுமானங்களாக மாற்றி வெகுசன மக்களின் மனதில் தஞ்சம் கொண்டிருக்கும் யதார்த்த கலைஞன் திரு யோகி பாபு அவர்களை பேச பேரன்போடு அழைக்கின்றேன். இப்படிக்கு வித்யாதரன் சார். 6 நாள் தாங்க இந்த படம் பண்ணேன், அதுக்குள்ள பல ஆண்டுகள் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஸ்கூல் இந்த படத்தில் மூல சார் வந்து வித்யாதரன் சார் என்கிட்ட பேசும்போது பியூன் கேரக்டர் தான் என்னை கூப்பிட்டாரு. யாரோ வாத்தியார் போட்டிருக்காரு, அவர் வரல போல் தெரியுது, ஏன்னா வாத்தியார் ஆகிட்டார். ஏன்னா நான் படித்த ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், நானும் படித்ததெல்லாம் வந்து 97 98 ரொம்ப ஜாலியாக இருந்தோம் நாங்கள் பசங்களாம். நான் ஒரு 16 வருஷமாக அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல் கதை ஒன்று, என்னோட ஒரிஜினல் லைஃப் கதை அது. ரொம்ப வருஷமாக போராடின்னு இருக்கேன். சார் கொஞ்சம் மனசு வச்சாருன்னா அடுத்து அவர் தான் ப்ரொடியூசர் ஆகிடுவார் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார், அப்புறம் தாமண்ணன் வந்திருக்காரு. முதல் முறையாக எல்லோரும் சொன்ன மாதிரி தாமண்ணன் நான் தான் ஃபஸ்ட்டு முறை அண்ணனை நான் நேரில் பார்க்குறேன். நிறைய இடங்களை பார்த்துருக்கேன், பட் ஆனால் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் இப்போ தான் பார்க்குறேன். நான் அண்ணனை கேட்டேன், அண்ணா என்னென்ன படம் என்ன பண்ணுறீங்கண்ணா? இல்லைப்பா அப்படின்னாரு. அண்ணா பண்ணலாண்ணே அப்படின்னு. நான் இப்போது சொல்லிடலாம்லண்ணா. அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஸ்டூடெண்ட்டுங்களுக்காக மட்டும்தான்ப்பா இருக்கிறேன், நான் 50 லட்சம் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டேன், எனக்கு படம் கொஞ்சம் நான் அப்படியே போகிறேன்ப்பா அப்படின்ட்டார். ஆனால் உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் காமெடி நடிகர்களாகணும், சீக்கிரம் நீங்களும் படம் பண்ணுங்க சரிங்களா? ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். ரொம்ப இதில் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி. பூமிகா மேடமுக்கும் எல்லாருக்கும் நன்றி. வேறு என்ன சொல்லணுமா சார்? மியூசிக் சார் அவரை பற்றி சொல்லாமல் எப்படி சார் நீங்கள் மாட்டி விட்றீங்க? தலைவர் என்றைக்குமே அதான் சொல்லுவாங்களே, ஒரே சூரியன் ஒரே நிலவு மாதிரி நம்ம இசைஞானி சார் மட்டும் ஒன்று தான் என்றைக்குமே. அவர் அந்த பாட்டு நம்ம பார்க்கும்போது தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் தாஸ்ன்னு பாட்டு, அது எனக்கு ஞாபகம் வந்தது. அண்ணன் தாமண்ணன்னு சொல்லி அந்த பக்கத்தில் இப்போ சூப்பராக இருக்குதுப்பா பாட்டு, ரொம்ப நாள் விட்டு கேட்குறோம் நல்ல பாட்டு அப்படின்னு. ஆனால் இந்த பாட்டு வாங்குறதுக்கு சார் வந்து அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். இப்படி போடுங்க அப்படி போடுங்கண்ணா, முதல்ல இவரை வெளியே அனுப்பிச்சு தாப்பால் போடுங்க அப்படின்ட்டுக்கிறாப்புல. ரொம்ப டார்ச்சர் பண்ண. ரொம்ப சந்தோஷங்க, எல்லோரும் ரொம்ப நன்றி. நான் இன்னொன்று ஒரு 8:30 மணிக்கு இப்போ நாங்கள் போர்ட் ஃபங்க்ஷன் போனோம் அந்த படத்துக்கு சத்யம் தேட்டரில். அதனால் நான் கண்டிப்பாக கிளம்பி ஆகணும், யாரும் தப்பாக நினைக்காதீங்க, நான் கிளம்பணும். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. அந்த ஃபெஸ்டிவலுக்காக போகிறேன், ரொம்ப நன்றி. சாருக்காக உங்களுக்காக எல்லாருக்காக வந்தேன், ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ தாமண்ணா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. என்னம்மா 3 நாள் ஆச்சு மழையில் தூங்கி கம்மிருமா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Next year. Bye.